Hi, welcome. Subhas Maths Tuition, 10th Standard Mathematics, Board Mathematics, சமச்சீர் மென்சுரேஷன் சாப்டர் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு மென்சுரேஷன் சாப்டர்ல லாஸ்ட் 9th and 10th சம் தான் பார்க்க போறோம். ஓகே, இதோட நம்மளுக்கு சாப்டர் ஓவர் ஆகுது. புக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் ஓவர் ஆகுது. ஓகே, சம் கிட்ட போலாமா? சம் நம்பர் 9, பேஜ் நம்பர் 298. சம் நம்பர் 9ல என்ன சொல்றாங்கன்னா, வால்யூம் ஆஃப் a cone is 1005 5/7 cubic centimeter. Area of its base 201 1/7 square centimeter. Find the slant height of the cone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சமுக்கு போலாம். வியூவர்ஸ், உங்களுக்கு மற்ற சம்மோட டீடைல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுலேருந்து வேற நம்ம என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோமோ அதோட லிங்க் அதுல வரும். உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம சம் கிட்ட போலாம். த வால்யூம் ஆஃப் எ கோன் இஸ் 1005 5/7 cubic centimeter. ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா சொல்யூஷனை? ஓகே, சொல்யூஷன். முதல்ல வால்யூம் ஆஃப் கோன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ எப்பவுமே நம்மளோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா கிவன் எழுதுறது தான். அதனால முதல்ல வால்யூம் ஆஃப் கோன் எழுதிக்கலாம். 1005 5/7 cubic centimeter. சரி, எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது நம்மளுக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கா, இத இம்ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இம்ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணா ஆட் பண்ண என்ன வரும்? 7 5s are 35. இது வந்து 7 1s are 70. 7035 plus 5 அப்படின்னா 7040/7 அப்படின்னு கிடைக்கும். கியூபிக் சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் பேஸ் அப்படின்னா சர்க்கிள். ஓகே, ஏரியா ஆஃப் பேஸ் தட் இஸ் πr ஸ்கொயர். பேஸ் அப்படிங்கிறது சர்க்கிளா? ஸோ இங்க இதுல உங்களுக்கு புரியறதுக்காக சர்க்கிள்னு போடுறேன். πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 201 1/7 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரி, இதை திரும்ப இதே மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை மாத்திக்கலாம். மாத்திட்டோம்னா 7 14 பிளஸ் 1 பண்ணும்போது 1408/7 அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு ஸ்கொயர் சென்டிமீட்டர். மாத்தியாச்சு. நவ் வால்யூம் ஆஃப் கோன் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 7040/7 cubic centimeter. இந்த ஃபார்முலா எழுதுறேன். கோனோட வால்யூம் ஃபார்முலா 1/3 π r squared h is equal to 7040/7. இந்த πr ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வேல்யூ தெரியும். ஸோ இந்த πr ஸ்கொயர் பதிலாக நான் போட்டுக்கலாம். என்ன வேல்யூ வச்சிருக்கோம் நம்ம? 1408, அதாவது 1408/7 into h அப்படின்னு வச்சுருக்கோம். சரியா? நம்ம ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் தெரிஞ்சாதான் நம்ம ஸ்லாண்ட் ஹைட் கிட்ட போக முடியும். மோர் ஓவர் நம்மளுக்கு ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். இதுல ஹைட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ரேடியஸ் கிட்ட போகலாம். ஃபர்ஸ்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7040/7. அதர் சைட் போச்சு அப்படின்னா 3 மேல வந்துடும். 7/1408 அப்படின்னு வந்துடும். இப்போ 7 கேன்சல் ஆயிடும். ஓகே, 1408 அண்ட் இது எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்த்தா 1க்கும் 7க்கும் 7 டைம். 7 டைம் இதுல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா 14 into 7 வந்து 98 வரும். இங்க 70 தான் வருது. ஸோ 6 டைம்ஸ் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் இங்க 70ல தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. அதனால 5 டைம்ஸ் ட்ரை பண்ண போறேன். 14 5s are வந்து 70. உங்களுக்கு 14 5s are 70 அப்படிங்கிறதுனால 5 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம். என்ன வரும்? 8 5s are 40. ஸோ 70 ஒர்க் அவுட் ஆகுது 5 டைம்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் 5 டைம்ஸ். 5 into 3னா 15 சென்டிமீட்டர்னு ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு ரேடியஸ் இருந்தால் தான் ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் ரேடியஸ் கண்டுபிடிக்க போறேன். ரேடியஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு πr ஸ்கொயர் இருக்கு. πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 1408/7 அப்படின்னு இருக்கு. நம்ம இந்த πr ஸ்கொயர்ல இருந்து r கண்டுபிடிக்கலாம். 22/7 into r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1408/7. r ஸ்கொயர் வேணும் அப்படின்னா 22/7 நம்ம அதர் சைடு எடுத்துட்டு போகணும் இல்லையா? அதர் சைடு எடுத்து போனா 7/22 வரும். 7 வந்து கேன்சல் ஆயிடும். இப்ப 22வால டைரக்டா கேன்சல் பண்ண முடியும். முதல்ல நான் 11ஆல கேன்சல் பண்றேன். 2 டைம்ஸ் 11ஆல பண்ணா அது 1 டைம். ஸோ பேலன்ஸ் வந்து 30. 2 11s are 22
பேலன்ஸ் 88னா 128. இப்போ 2வால கேன்சல் பண்ணலாம், 64 அப்படின்னு வருது. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64 அப்படின்னா எனக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும், 8 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு, எனக்கு ஹைட் ரேடியஸ் கிடைச்சிருது. இனிமேல் நான் ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கலாம். ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் போடலாமா? ஹெச் ஸ்கொயருக்கு பதிலாக 15 ஸ்கொயர் பிளஸ் ஆருக்கு பதிலாக 8 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் அப்படிங்கிறது எவ்வளோ? 225. 225 பிளஸ் 64. 225 பிளஸ் 64 அப்படிங்கிறது 289 அப்படின்னு ஒரு ஆட் பண்ணா 289 அப்படிங்கிறது 17ஓட ஸ்கொயர் தான் 289. அப்ப L இஸ் ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? ரொம்ப ஈஸியஸ்ட் சம் போடலாம். ஓகே, இந்த சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அப் டு 20 வரைக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி நம்ம பாக்குறது, அடிக்கடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும், ஸ்டோர் ஆயிடும் மைண்ட்ல. நீங்க அப்பப்போ பார்க்கும்போது 17 ஸ்கொயர் வந்து 289 இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு டிவிஷன் மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது படிச்சிருப்பீங்க, அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அதுல ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆனா 17க்கு உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல டைரக்டா 17 தான் போடணும், அது ஸ்ட்ரைக் ஆகாது அவ்வளோ ஈஸியா. நீங்க 1 by 1 தான் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிவிஷன் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை பண்றதுக்கு. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்ம. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். ரொம்ப ஈஸியஸ்ட் சம் தான் இப்போ நம்ம பார்த்தது. ஓகே, இப்போ சம் நம்பர் 10க்கு போகலாம். சம் நம்பர் 10 என்ன சொல்லியிருக்காங்க? A metallic sheet in the form of a sector of a circle of radius 21 centimeter has central angle 216. The sector is made into a cone by bringing the bounding radius together. Find the volume of the cone formed. முதல்ல இந்த சம்முக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிகர் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு சர்க்கிளோட செக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிளோட செக்டார் டிரா பண்ணலாம். சர்க்கிளோட செக்டார்ல ஆங்கிள் வந்து 216 டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ரேடியஸையும் ஜாயின் பண்ணா நம்மளுக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவுண்ட் பண்ணி ஜாயின் பண்ணா கோன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஃபார்ம் ஆகிற கோனோட வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, முதல்ல என்னென்னு எழுதிக்கலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 216 டிகிரி, அப்புறம் ரேடியஸ் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம இதுல லென்த் ஆஃப் த ஆர்க் நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்மளுக்கு பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? சோ லென்த் ஆஃப் த ஆர்க்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா, லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டு 2 பை ஆர். இதுதான் லென்த் ஆஃப் த ஆர்க். சரி, லென்த் ஆஃப் த ஆர்க் இங்க தீட்டா அப்படிங்கிறது 216 டிகிரி பை 360 இன்டு 2 இன்டு 22/7 இன்ட்டு ஆர்க்கு பதிலாக 21. சரி, கேன்சல் பண்ணலாமா? 7க்கும் 21ம் கேன்சல் பண்ணினா எனக்கு 3 டைம்ஸ். இந்த 216 அப்படிங்கிறது 6 கியூப்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல இது வந்து நான் 6 × 6 × 6 உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஏன்னா 6 கியூப். 36 வந்து 6 × 6 × 10. ஸோ இதுல 2 6 ஆல்ரெடி கேன்சல் ஆயிடும். இந்த 2 வந்து நம்ம 5 டைம்ஸ் அப்படின்னு இந்த இதுல கேன்சல் பண்ணிக்கலாம் 10க்கு. ஓகே, இப்போ ரிமைனிங் எழுதிக்கலாம். இங்க எழுதி போடலாம். 6 × 22 × 3 டிவைட் பை 5. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிறது. மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 22 × 3 66. 66 × 6 அப்படிங்கிறது 36. 36னா 396 அப்படின்னு வரும் பை 5. சரி, 396 நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 7 5s are 35, balance 4 46, 9 5s are 45, balance 1 79.2 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன? லென்த் ஆஃப் த ஆர்க். திஸ் இஸ் நத்திங் பட் 2 பை ஆர், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள்க்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 2 பை ஆர் ஈக்குவல் டு 79.2 சென்டிமீட்டர். ஓகே, என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 பை ஆர்ல இருந்து நம்ம ஆர்க் கால்குலேட் பண்ணணும். அப்ப முன்னாடி நம்மளுக்கு இருந்தது என்ன மிஸ் அப்படின்னு கேட்டா, முன்னாடி நம்மளுக்கு கொடுத்தது எல். ஓகே, ஆர்க்கோட ரேடியஸ்னு சொல்லியிருக்காங்க. அது கோனா மாறும்போது நம்மளுக்கு அது எதோட வேல்யூவா மாறிடும்னா
எல்லோட வேல்யூ ஆயிடும், அதாவது ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ ஆயிடும். இப்ப சோ இந்த 2πr இருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சோ ரேடியஸ் கண்டுபிடிப்போமா? 2πr அப்படின்னா 2 into 22/7 into r is equal to 79.2 centimeter. Okay, r is equal to 79.2 into 7/22. இந்த 2 கீழே வந்துருமா நம்மளுக்கு? 2 divided by 2 அப்படின்னு வந்துரும். சோ கேன்சல் பண்ணலாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும். 2வால ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 19 னா 9 2s are 18, 12 னா 6 2s are 12. again 2வால கேன்சல் பண்ணலாம், 11ஆலே கேன்சல் பண்ணலாம். 11ஆல கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரூல்? ஆல்டர்னேட் நம்பர் ஆட் பண்ணி பார்க்கணும். 3 + 6 9, 9 minus 9 0. சோ இதுதான் செக்கிங் ரூல். இந்த செக்கிங் ரூல் படி இது 11ஆல கேன்சல் ஆகும். இங்க 6ல முடிஞ்சிருக்கிறதுனால 2வாலையும் கேன்சல் ஆகும். சோ 22வால கேன்சல் ஆகும். டைரக்டா கேன்சல் பண்ணிடலாமா 22வால? சரி, இப்ப 39 22வால கேன்சல் பண்ணோம்னா 122 22. பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். 176 அப்படின்னு கிடைக்கும். 17க்கு 2 டேபிள் எத்தனை டைம்னா 8 டைம்ஸ் வரும். சோ 22 into 8 செக் பண்ணி பார்க்கலாம். 22 into 8 அப்படின்னா 176 வந்துடும். அப்ப 18 கரெக்டா இருக்கு. சோ மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா நான் 6 8 7s are 56, 12 7 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா திஸ் இஸ் சென்டிமீட்டர். இதுதான் ஆர். ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எனக்கு வேணுங்கிறது ஹைட். h is equal to root of l squared minus r squared. இப்ப எல்ங்கிறது தான் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். சோ நம்மளுக்கு h வேணும் அப்படின்னா l ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர். இங்க l ஸ்கொயர்னா 21 ஸ்கொயர் மைனஸ் 12.6 ஹோல் ஸ்கொயர். 21 ஸ்கொயர் அப்படிங்கிறது 441 மைனஸ் 12.6 ஸ்கொயர். அப்ப 126 தான் மல்டிப்ளை பண்ண போறோம். 126. இப்ப நெக்ஸ்ட் வீடியோல இதோட ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு எப்படி ஸ்கொயர் பண்றதுங்கிற ஷார்ட்கட் மெத்தட உங்களுக்கு சொல்லி தரேன். கணிதம் ஒரு அதிசயம் அப்படிங்கிற அடுத்த பார்ட்ல வந்து உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணலாம். 6 6 are 36, 3 6 2s are 12, 12 plus 3 na 15, balance 1 1 6 are 6 plus 1 7, 6 2s are 12, balance 1 2 2s are 4 வரும். 6 7 6 plus 5 11 11 plus 7 18, balance 1 2 2 plus 2 4 5 1 5 8 7 6 1 5 8 7 6. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 158.76. ஓகே, சோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 0 76 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் என்ன வரும்? 4 2 282.24 வரும். இப்ப இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். 282.24. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்? 2 2வா ஸ்ப்ளிட் பண்ணணும். 2 2வா ஸ்ப்ளிட் பண்ணா என்ன கிடைக்கும்? 282வா 2க்கு தான் இப்ப டபுள் ஆர் டேபிள் சொல்ல போறோம். 1 1s are 1 பேலன்ஸ் வந்து இங்க 0 2 இருக்கிறதா மீனிங்மா. சோ பேலன்ஸ் 182. அடுத்த 2 டிஜிட்டே கீழே கொண்டு வந்தாச்சு. இதோட 2 மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? 18க்கு 2 டேபிள் வந்து 9 டைம்ஸ். இப்ப 9 டைம்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 9 டைம்ஸ் செக் பண்ணா 29 into 9 வந்து உனக்கு 182 ஓட பிக் நம்பர் ஆயிடும். அப்ப 8 டைம்ஸ் செக் பண்ணலாம். 28 into 8 வந்து உனக்கு என்ன கிடைக்கும்? 182 ஓட பிக் நம்பரா கிடைக்கும். சோ அப்ப 7 டைம்ஸ் போட்டோம்னா 7 டைம்ஸ் என்ன கிடைக்கும்? 7ஆல போட்டா என்ன கிடைக்கும்? 7 7s are 49, 4 7 2s are 14, 14 plus 4 18 னா 189 கிடைக்கிறது. நம்மள்ட்ட 188 தான் 182 தான் இருக்கு. சோ 6 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம். 6 டைம்ஸ் என்ன கிடைக்கும்? 6 6 are 36, balance 3 6 2s are 12, 12 plus 3 15 அப்படின்னு ஆயிடும். இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 6 2. அடுத்த 2 நம்பர்ஸ் 24. சோ அது கீழே கொண்டு வந்துக்கலாம் 24. இப்ப நெக்ஸ்ட் 16 into 2 வந்து 32. 26க்கு 3 டேபிள் எத்தனை டைம் வரும்னா 7 டைம்ஸ் வரும். சோ 0.7ஆல ட்ரை பண்ணலாம். 7ஆல ட்ரை பண்ணோம்னா 7 7s are 49, balance 4 7 2s are 14, 14 plus 4 18, balance 1 7 3s are 21 plus 2 22 அப்படின்னு வருது. 22 வருது. இதோட பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா 14 minus 9 அப்படிங்கிறது 5, 1 11 minus 8ங்கிறது 3, 5 minus 2ங்கிறது 3, 335.
ஸோ அடுத்து இப்போ பாயிண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு 2 0 ஆட் ஆகும். ஆட் ஆச்சு அப்படின்னா இங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 14 3 334 இங்க வருதா? ஸோ அடுத்தது இங்க 00 இருக்கிறதுனால 3 ஒன் டைம் ஒர்க் ஆகாது, 9 டைம்ஸ் போயிடுவோம். ஸோ இங்க வந்து எபோவ் 5 தான் வரும் நம்பர் வருதுனால 16.8 சென்டிமீட்டர். இதுதான் என்னோட ஹைட்டு. ஓகே, நான் இப்ப ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. இனிமே வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப வால்யூம் ஆஃப் எக்கோன் போயிடலாம். 1/3 pi r squared h. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1/3 22/7. இப்போ r எவ்வளவு கண்டுபிடிச்சோம் நம்ம? ஸோ 12.6 into 12.6 into height. ஹைட் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? ஹைட் 16.8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த 12.6 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4.2 4.27ல கேன்சல் ஆகும். 0.6. நம்ம இப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க பசங்களா. 168 126 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் 22 into 6 என்னது? 132வா? 132வா அதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2714.18 அப்படின்னு கிடைக்கும். சென்டிமீட்டர் கியூப். எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப். ஓகே, உங்களுக்கு டைமை பேஸ் பண்ணி நான் இந்த மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மல்டிப்ளை பண்றது. ஸோ யூ கேன் மல்டிப்ளை ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஓகே, 3 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதோட இந்த சம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு 9 10 இதோட இந்த லெசன் ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சின்ன ரீகேப் போயிடலாமா? நம்ம இந்த லெசன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு லெசன்ல இருந்து நம்ம மீட் பண்ண போறோம். சின்ன ரீகேப் போயிடலாம். 9th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் எ கோன் கொடுத்துருந்தாங்க அண்ட் பேஸ் ஏரியான்னு சொல்லிட்டு சர்க்கிளோட பேஸ் கொடுத்துருந்தாங்க. வால்யூம் ஆஃப் எ கோன் ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். அதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ஏரியாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஹைட் கண்டுபிடிச்சோச்சு. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சு? ஸ்லாண்ட் ஹைட் தான் வேணும். ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு ஹைட் இருக்கு அண்ட் ரேடியஸ் வேணும். இப்ப ரேடியஸ் எதுல இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம்? நம்ம பையார் ஸ்கொயர்ல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். பையார் ஸ்கொயர்ல இருந்து ரேடியஸை கண்டுபிடிச்சு அப்புறம் ஸ்லாண்ட் ஹைட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஆன்சர் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டாலிக் ஷீட்டை வச்சு அதோட செக்டார்ல ஆங்கிள் 216 டிகிரி அண்ட் ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர்னு கொடுத்திருந்தாங்க. இத என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரேடியஸை ஜாயின் பண்ணி கோனா மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கிவன் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்? லென்த் ஆஃப் த ஆர்க், இந்த ஆர்க்கோட லென்த்தை கண்டுபிடிச்சோம். இந்த ஆர்க்கோட லென்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு தெரியும். ஸோ இதை கோனை நான் மாத்திட்டேன் அப்படின்னா எனக்கு 21 எதுவா மாறிடும்னா ஸ்லாண்ட் ஹைட்டா மாறிடும். கோனோட ஸ்லாண்ட் ஹைட்டா மாறிடும். ஸோ நான் இப்ப இதுல இருந்து என்ன பண்ணேன்னு கேட்டா 2πr அதாவது அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சேன். ஸோ எனக்கு தட் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சரி, தென் இப்போ அதுல இருந்து எல் வந்து 21 எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப 2πrல இருந்து எனக்கு ஆர் வேணும். ஏன்னா எனக்கு கண்டுபிடிக்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா வால்யூம் ஆஃப் த கோன். வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா 1/3 πr ஸ்கொயர் h. அதுக்கு ஹைட் தேவை. ஸோ எனக்கு அதனால 2πr யூஸ் பண்ணி நான் வந்து ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டேன். ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டு ஹைட்டுக்கு எல் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணி கோனோட வால்யூமோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு. லென்த்தியா சம் இருந்தாலும் கொஞ்சம் நீங்க கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்ணா சம் வந்து ஈஸி தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வியூவர்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. And please subscribe and share and like, give your comments about this video. Okay, we will see in the next video. We will meet. Thank you so much for watching. Thank you. Bye.